ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வாங்கின முதல் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஆக்சுவலி ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் செக் பண்ணிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. கண்டிப்பாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஏரியா இன் சவுதி அரேபியா, குறிப்பாக ரியாத்தில். தனியாக அவுட்டர்லலாம் மாட்டிட்டோம் வச்சு சம்பவம் பண்ணிவிடுவானுங்க. அதாவது இந்த ராபரி பண்ணுறதெல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப நடக்கும். So welcome back J-Fam, how are you all and assalamu alaikum and good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி சேஃப் அண்ட் செக்யூரா எல்லாரும் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வணக்கம் வந்தனி, நமஸ்காரம் என்னென்னமோ வருது. சரி, ஓகே. ஸோ J-Fam, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம செல்லக்குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் நிற்கிறான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது முதலாளியோட இன்னொரு வண்டி, பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அவன் சீக்கிரமே இப்போ கிளம்பிடுவான். இது இன்னொரு வண்டி, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செல்லக்குட்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம ஃபுட்டு ஓட்ட போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக நம்ம எந்த ஒரு ஃபுட்டு ஓட்டாமல், ஒரு நாள் வந்து வண்டி சரி பண்ணுறதுக்குன்னு அதிலே நாள் போயிடுச்சு. இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாட்டா ஸ்டோர் வந்து லான்ச் பண்ணதுலேருந்து ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அந்த ஒரு கியூரியாசிட்டிலேயே உட்காந்துருந்துட்டேன். பட் எந்த ஒரு ஆர்டருமே வரலைங்க. ஒரு 3 ஆர்டர் வந்திருக்கு, இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. பட் இன்றைக்கி எனக்கு இது வந்திருக்கு. ஸோ 3மே என்னால் பக்காவாக டெலிவரி பண்ண முடியுதா, இல்லை ஏதாவது அதில் கேன்சல் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் தான் இருக்கோம். இங்கே இப்போ ஐடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம். வாங்க ஜெயித்தாமே. ஸோ கிளம்புவோம். இன்றைக்கி நம்மளோட அந்த டெய்லி 150 ரியால் சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுதா இல்லையான்றது பார்ப்போம். டிஃபன் ஏதாவது பண்ணி கேட்டால் இன்னும் எதுவுமே பண்ணல. வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்துக்கலாம். இது வந்தாலும் வெளியே போகிறப்போ ஆண்டி வேல் அப்படி நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ வாங்க J-Fam, என்ன ஏதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே J-Fam, ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டாட்டா சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து சிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். நவ் டைம் இஸ் 10:40. ஓகேங்களா? ஸோ 10:40 ஆகுது. ஸோ இப்போ வாங்க மறுபடியும் வழக்கம் போல் நம்மளோட இடத்துக்குலாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுக்கலாம். சார்னு இப்போ போயிட்டு அங்கே நின்றுக்குவோம். என்ன ஆர்டர்ஸ்லாம் வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கி டே நம்மளுக்கு எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி சேஃப் அண்ட் செக்யூராக போகணும். கஸ்டமர் கேட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு காம்போ ஆஃபராக தான், ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ரிவ்யூவும் பாருங்கள். பொருள் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத அவங்களே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிற மாதிரி நான் அவங்கள்ட்டே நான் ரிவ்யூ கேட்குறேன். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு அந்த ஆடியோவில் வீடியோ இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போதைக்கு சிப்ஸில் இன்னும் எந்த ஒரு ஆர்டர் வராமல் தான் இருக்குது. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டேங்க் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஓட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வாங்க எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கலாம் J-Fam. ஓகேவா? ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹேஸில் வந்திருக்கு. ஸோ வாங்க இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிப்ஸில் இருக்கிறத ஆஃப் பண்ணணும். இப்போது என்ன சிப்ஸு ஆஃப் பண்ணியாச்சா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஜஹேஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிவிடுவோம். 12 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கமாக மீன்ஸ் இதெல்லாம் பக்கம்னு கிடையாது, இவங்க அப்படி தான் காட்டுவாங்க. இவங்களோட பக்கத்தை மட்டும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ வாங்க ஸ்டார் பக்ஸுங்க, நேராக அந்தாண்ட இருக்குல்ல ஒரு இது, அந்த ஸ்டார் பக்ஸ்க்கு தான் இப்போ நம்ம யூட்டன் அடித்து போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஸோ லெட்ஸ் கோ. நம்ம வந்துட்டோம் J-Fam. ஸோ திஸ் இஸ் த ஸ்டார் பக்ஸ். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப்பை நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே J-Fam, ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. ஸ்டார் பக்ஸ்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 minutes காட்டுது. 6.5 கிலோமீட்டருங்க. இது வந்து ஆர்டர் நம்ம ஜஹேஸில் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் 12 ரியால். வாங்க இப்போ இதை ட்ராப் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயில் மண்டையை பொழக்குதுங்க. வண்டி ஏசியே ஒர்க் ஆக மாட்டேதுன்னா பாருங்கள். அதாவது ஏசியெலாம் ஒர்க் ஆகுது, வண்டி கூலிங்கே ஆக மாட்டேங்குது, அந்தளவுக்கு வெயில் இருக்குது. பார்ப்போம், வாங்க ஓட்டலாம். J-Fam, இந்த டெலிவரி எல்லாம் இந்த வெயிலில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்து பண்ணுறதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நம்ம கால் பண்ணுவோம் பாருங்கள், தூக்காமல் நம்மளை ஏற்றுவாங்க பாருங்க வெறி. ஏன்னா நாங்களே வெயிலில் அலைஞ்சி டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம், ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆகிடும். இப்போ ஃபோன் அடித்தா இது வந்து இந்த ஆளுக்கே கிடையாது, வேற ஒருத்தங்களுக்கு இவரே லொக்கேஷனை சூஸ் பண்ணி அடிச்சு விட்ருக்காரு. பக்கத்தில் படி இருக்கான், அங்கே போ, நாக்கில் எக்ஸ்பிரஸ்ன்னு அங்கே இருக்கும், அங்கே போய் கொடுங்குறாங்க. எங்கன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறணுமா, மேலே எது ஏறணுமா, படி எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியல. நக்கீல் எக்ஸ்பிரஸ்ங்கிறாங்க. வாங்க மேலே போய் இப்போ கொடுத்துட்டு வருவோம். ஸோ J-Fam, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இது நம்ம ப்ராடக்ட் டெலிவரி பண்ண தாங்க போகிறோம். கஸ்டமர் வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் தான் இருக்கிறாரு. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அவர் கொடுத்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி வாங்க அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகிறோம். வாங்க, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை போய் டெலிவரி பண்ணுவோம். அப்புறம் அடுத்து 2 ப்ராடக்ட் இன்னும் ஆர்டர் இருக்குது, அதையும் போய் டெலிவரி பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் இல்லை, வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. வாட்ஸ்அப்பில் ரியாத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன எத்தனை எக்ஸிட்டு, எத்தனை மணிக்கு வரலாம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம். செம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஸ்டோருடைய முதல் ப்ராடக்ட் சேல் ஆக போகுதுங்க. போடலான்ட்டு போனால் நல்ல ஒரு
டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் அந்த டிராஃபிக் கொஞ்சம் தூரத்துக்காக இருக்குது. இந்த வளைவு இப்படி ஏறி இன்னொரு ரோட்டை போய் இது ஜாயிண்ட் ஆகுங்க. அதனால் நல்ல ஒரு டிராஃபிக் இருக்குது. அப்படியே இன்ச்சான வந்துட்டுருக்கோம். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை போய் டெலிவரி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒருத்தர் கேட்டார், இந்த லோகோ என்ன ப்ரோ நீ சத்தியமாக சொல்லு, அந்த கிட்ட போய் பம்பர்லாம் வாங்கும்போது அது அவங்களுக்கே தெரியாமல் திருடிட்டு தானே, ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லி பேத்து எடுத்துகிட்டு தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, நீங்கள் தான் சொன்னீங்க அந்த பக்கம் யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க, எடுத்துட்டு ப்ரோ அப்படின்னு. அதனால் நான் தூக்கிட்டேன் ப்ரோ. எல்லாம் நீ சொல்கிற நம்பிக்கையில் தான் நான் தூக்குனேன்னு. ஆள் எதுவும் பார்த்துட்டாங்களா என்ன, கேமரா வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன, பார்த்து சொல்லு ப்ரோ, ஓகேவா? ஏன்டா அப்படி இருக்கிறீங்க, மனுஷனை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க. ஜாலியாக வீடியோ போட்டாலும் ஏன்டா வந்துட்டு இப்படி பற்றாட்டுற மாதிரி பேசியே வெறுப்பேற்றிடுறீங்க. இருங்க பாஸ், நான் தான் போயிட்டுருக்கேன்னு, எங்கே நீங்கள் மட்டும் போகிறீங்க, ஏன் அந்த அவசரம் உள்ள? ஓகே, எப்படியோ திட்டு லோகோ, பட் நல்லா தான் இருக்குல்ல ஜிஃபேமே, இல்லை சூப்பராக இருக்குல்ல? வாங்க போய் டெலிவரி பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்க வேண்டியது ஆஃபீஸ் இந்த ப்ளூ கலர் தாங்க. ஸோ அங்கே தான் அந்த ப்ளூ கலரில் தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க, அவர் அங்கே ஆல்ரெடி நிற்கிறாராம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை நல்லபடியாக சேல் பண்ண போகிறோம். வாங்க ஜிஃபேம். எங்கடா ஒன்று கூட ஆர்டரே வராதோ, நான் ஒரு ஸ்டோர்னு சொல்லி கலாட்டா ஸ்டோர்னு வேறு நம்ம ஒரு ஹைப்பு கொடுத்து ஓப்பன் வேறு பண்ணிட்டோம். டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். எதுவுமே இன்ஃபார்ம்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டேன். பண்ணால் அடுத்த இதுக்கு அடி போடுறான்டா, சீனா போடுறான்டா, ஆஹா ஓஹோம்பாங்க. எடுத்தவங்க கவுத்தோன்னு ஓப்பன் பண்ணியாச்சு. ஒன்று செல் பண்ணால் கூட தப்பு இல்லைங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ இப்போதைக்கு வந்தாச்சு, போய் கொடுத்துட்டு வரும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரு கொடுத்து முடிச்சாச்சு. சூப்பரு. வாங்க, எதோ யோசிக்கிறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வாங்கினா முதல் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். பார்த்தீங்களா பொருள் நல்லா இருக்கா? ஸோ அதுதான் சரி, ஓகே. பார்த்தீங்களா, அது செக் பண்ணி வந்து நின்று ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காமிச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகிறோம். தலைவர் கம்பெனி எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? ஸோ பின்னாடி தான் இருக்குது. கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ப்ராடக்ட் வாங்க ஓடி வந்துட்டாரு. எனவே ரொம்ப ஹாப்பி. ஸோ வாங்க கஸ்டமர்கிட்ட வந்துட்டு நம்ம டாடா பாபா சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ ஃபார் ஆர்டர் பண்ணதுக்கு. அடுத்து இன்னொன்று வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டு போயிடலாம். நான் யதார்த்தமாக ஃபுட்டு டெலிவரி பண்ண வந்தேன். பார்த்தா டக்குன்னு பக்கத்துலேயே தான் வந்துச்சு. ஐக்கியா இருக்குல்ல, ஐக்கியா தாண்டி தான் வந்தேன். சரி, அப்புறம் எதுக்கு ஊர்லேருந்து மறுபடியும் இங்கே வந்துட்டு அப்படியே கொடுத்துட்டு ஒரு 8 போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஓகே ஜி ஃபேம். ஸோ வாங்க, ஓகே பாய் சொல்கிறீங்க ப்ரோ, பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம். ஜி ஃபேம் சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட முதல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 90 ரியால் ப்ராடக்ட்டுக்காக காசு, 10 ரியால் டெலிவரி, 10 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா லாபம். ஸோ இதுதாங்க 20 ரியாலுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பிஸ்மில்லா, உண்டி டப்பால போடு. வாங்க ஜி ஃபேம் போலாம். இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ணேன். அடுத்து அப்போ 22 கிலோமீட்டருங்க. ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டரில் இருக்குது. இது என்ன கணக்கில் படி இப்படி இஸ்கான் அங்கே போகணுங்க. 22 கிலோமீட்டருக்கு ஏன் ஆர்டர் கொடுத்தானே ஒன்றுமே புரியலையே. பிக்கப்பே 18 கிலோமீட்டரா, அதுக்கப்புறம் ட்ராப்பு எங்கே பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன கர்மண்டா இது. ஷே, மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கும்போது ஆர்டரை பிக்கப் பண்ணக்கூடாதுறான் கொய்யால் அந்த ஜாய்ஸ்காரன் வந்து. நான் இப்போ அவுட்ரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணதுக்கு 18 கிலோமீட்டரில் போய் பிக்கப் இருக்கான். அங்கேருந்து ட்ராப்பும் அநேகமாக அதே ஏரியாக்குள்ளே தான் இருக்கும், 1-2 கிலோமீட்டர். ஸோ பட் பிரச்சனை கிடையாது. பட் பிக்கப்பே இவ்வளோ தூரம் எனக்குலாம் ஏன்டா பாப்பப் கொடுக்குறேன், நான் தான் இம்மா தூரம் இருக்குன்னு தெரியுது, எனக்குலாம் எதுக்கு பாப்பப் கொடுக்குறேன். சிப்ஸ் சூப்பராக இருக்கும், ஒருத்தனுக்காக கொடுப்பான். எவன் பக்கமாக இருக்கணும் அவனுக்கு தான் கொடுப்பான். லைக் ஓலா ஊபர் மாரி புக் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற வண்டிங்களுக்கு தான் அந்த பாப்பப் ஆகும். அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க வேணும்னா, இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்கிற எனக்கு ஏன்டா கொடுத்த. நான் இப்போ 18 கிலோமீட்டர் போகணும், போயிட்டு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் கஸ்டமருக்கு கொடுக்கணும். கஸ்டமர் அதுக்குள்ளே சொல்லுவான், எம்மாண்டா வெயிட் பண்ணுறது அப்படிம்பா. நான் சொல்லுவேன், இப்போ தாங்க பிக்கப் பண்ணேன் அப்படிம்பேன். எதுக்கு இப்போ பிக்கப் பண்ணேன்னா, ஏன்னா அவனுக்கு தெரியாது நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கேருந்து வந்து நம்ம பிக்கப் எடுக்கிறோம் அப்படின்னு. 15 ரியாலுக்கு அவசரப்பட்டு தூக்கிட்டணும். டோட்டலி லாஸ் தெரியுமா இது. 15 ரியாலுக்கு 18 கிலோமீட்டர் அங்கேருந்து அப்புறம் அவங்கள ட்ராப் பண்ணணும். அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம கொடுக்குறான் பாடுற ஆர்டர் சம்மந்தமே இல்லாமல். ஏடா பக்கமாக எங்கேயாவது கொடுப்பான்னு பார்த்தா தூக்கி கொண்டு போய் கடாச்சிட்டாங்க நம்மள. வாங்க இந்தாண்ட போய்ட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்போம். அநியாயம் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ இங்கே பாருங்கள், 18 கிலோமீட்டர் வந்து பிக்கப் பண்ணி 12 கிலோமீட்டர் மறுபடியும் போய் கொடுங்கிறான். வா, இவங்களுக்கு இந்த பக்கம் டிரைவர் யாரும் பிக்கப் பண்ண கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு தப்பான இதை இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணி நம்மளை எப்படியாவது அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி வெறும் அக்செப்ட் பண்ண வச்சு இந்த மாதிரி பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. போவோம் போய் கொடுத்துருவோம், வேறு வழி இல்லை. பொருளை அக்செப்ட் பண்ணியாச்சு. இல்லைன்னா இது ஒரு 40-50 ரியால்னு சொல்லி எவ்வளவோ தெரில பொருளோட ரேட்டு. ஒரு நிமிஷம் இருக்குன்னா பொருளோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். பொருளோட ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடா பாவி வெறும் 36 ரியால்டா.
36 ரியாலுக்கு வச்சாம்பார் நமக்கு ஆப்பு எங்கேருந்து தூக்கிட்டு வந்து. வாங்க போவோம், வேறு வழி இல்லை. கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்கே தள்ளி விட்டான் பாருங்க. சிட்டி விட்டு அப்படியே வெளியே தள்ளிட்டாங்க. ஒரு 15 ரியாலுக்கு 32 கிலோமீட்டர். அந்த 32 கிலோமீட்டர் மறுபடியும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே நான் வீட்டுக்கு போகணும். 4 ஆர்டர் 5 ஆர்டர் இதிலே ஓட்டியிருப்பேங்க. ஊருக்குள்ளேயே அதிலே ஓட்டிருக்கலாம் நம்ம பேசாமல். ரொம்ப பெரிய தப்பு பண்ணியாச்சு. 33 நிமிஷம் காட்டுது. 41 இது ஆகுமா, 41 கிலோமீட்டர். 32 கிலோமீட்டர் சம்திங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிவரி பண்ணோம். அதை முடிச்சுட்டு இப்போது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க எனக்கு அப் அண்ட் டவுனு 15 ரியாலுக்கு. இப்படி பண்ணும்போது தான் எனக்கு சாய்ஸில் வந்து வண்டியே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தோணுது. எதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்களோ, தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குடா. நம்ம ஊர் பெட்ரோல் பாருங்கள், பெட்ரோலே காலியாக போகுது. இப்போ நான் 50 ரூபாய்க்கு பெட்ரோலை போடணும். 50 ரூபா சம்பாரிச்சேன்னு கேட்டால் இல்லை, 12 ரூபா ஒன்று, 15 ரூபா ஒன்று, இதை தான் சம்பாரிச்சிருக்கேன். இதில் இப்போ நான் 50 ரூபாய்க்கு பெட்ரோலை வேறு போடணும். பார்ப்போம் இன்றைக்கி நிலவரம் என்ன ஆகுதுன்னு. ஏதோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் 12 ரியாலுக்கு, 2வது ஆர்டர் 15 ரியாலுக்கு. வாங்க போகலாம். கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ண என்னடா இப்படி இருக்குன்ற, நீவே எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். லூசு பசங்களாடா நீங்கள், 18 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும்னுக்கெலாம் பாப்பப் பண்ணுறீங்க. அவன் வண்டி ஓட்டும் போது ஊற்றா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். எனிவே இதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்க இதெல்லாம். வாங்க வெளியே கிளம்பி நம்ம போயிட்டே இருப்போம். இது வேறு ஸ்டார்ட் கொடுத்துரும், அப்படியே நிற்கிது கொய்யால. வாங்க போகலாம். ஒரு ஆச்சரியத்தின் உச்சகட்டம். இந்தியாவில் ஓடுற ஒரு வண்டியை பார்த்துப்புட்டு ஆக்சுவலாக நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வண்டியை நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜிபேமே. ஆக்சுவலாக அது என்ன வண்டின்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். மஹேந்திரா XUV 500ங்க. XUV 500க்கு இந்த பக்கம் என்ன வேலைன்னு சொல்லி தெரியலையே. ஐயோயோ, கிட்ட வாடா சீக்கிரம். அம்பாட்டுக்கும் போகிறான். ஒடியா XUV 500. ஸோ வந்துருச்சு. இங்கே பாருங்க, XUV 500ங்க. வேற லெவலில் இங்கே பாருங்க. வாவ், போகிறான் பாருங்க XUV 500. வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வச்சுட்டோங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ கிளம்பி போயிட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட இன்னும் 2 டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது. ஸோ இப்போ ஒன்று வாங்கிட்டு ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் போல் கஸ்டமர் வீட்டுக்கே வாங்க போகிறோம். ஸோ எங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோஸ் தான் ரெகுலராக போவாப்பில் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது. சொல்லப்போனால் ப்ராடக்ட் வாங்குறதே உங்களை கூப்பிட்டு வச்சு பார்க்குறதுக்காக தான் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. சரி ஓகேங்க, கண்டிப்பாக வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நேராக போவோம். போயிட்டு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு 1 டெலிவரி பண்ணிவிடுவோம். 2வது வந்துட்டு சாயந்தரம் தான் டெலிவரி. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு புது கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு அல் யாஸ்மின் சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். கடை இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. நான் மாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். இன்ஃபார்ம் பண்ணாமலே நான் மாட்டுக்கு வந்துட்டேன். இட்ஸ் கால் முர்சலாத், மை ஓல்டு வீடு. அப்படியே இங்கே பின்னாடி தான் ஜாலியாக வந்து எத்தனை தடவை ரவுண்ட் அடிச்சிருப்பேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் இப்போ உள்ள படிக்க போகிறான்னு நினைக்கிறேன். என்ன போகுதுன்னு தெரியல. வாங்க போவோம். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் கடை இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு இப்போ டவுட்டு தான் ஆகுது. 4 மணிக்கு மேலே தான் எப்பயுமே கடை இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுவோம், வாங்க உள்ளே போயிட்டு. சுஜய் ஃபேமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்ட்டை பாருங்கள், நல்லா பக்காவாக பேக்கிங் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ வாங்க இப்போ இதை ஒன்று வந்து பின்ன டெலிவரி பண்ணுவோம். ஸோ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். நல்லா இது அண்ட் சிப்ஸ்லேருந்து வேறு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஆர்டர் வருது, ஹரிய ஆன்லைன் போடு. அதை போடா, நான் முதல்ல ஏன் ஆர்டர் முடிக்கிறேன், அப்புறம் ஆர்டர் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் 16 கிலோமீட்டர் போகணுமா, 22 நிமிஷம் அவனு காட்டுது. லெட்ஸ் கோ ஜிஃபேம். பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஜிஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. நம்ம மெயின் ரோடு இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. அப்படியே ஒரு வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்தாருன்னா ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம். ஓகேவா? ஸோ வாங்க என்ன ஏதுன்னு சொல்லி டக்குன்னு பார்ப்போம் அடுத்த கட்ட வேலையை சொல்லிட்டு. ஸோ ஜிஃபேம் நம்ம ஜிஃபேம் வந்து வெளியே வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் ஏன்னா அவர் உள்ளே இருந்து வரணும், இப்படின்னு தாண்டி வெளியே வரணும். அதனால தான் நம்ம ஒரு ஓரமாக இப்போதைக்கு அப்படியே நிற்கிறோம். வண்டியில் வர பெட்ரோல் 1 பாயிண்ட் தாங்க இருக்குது. பெட்ரோல் வேறு போடணும். ஸோ அவர் வெளியே வந்தோடனே கொடுத்துட்டு முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடணும் வண்டிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பெட்ரோல் போடணும். நல்ல பசி எடுக்குது, போய் சாப்பிட்ணும். வாங்க ஜிஃபேம் அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து இருக்கு. வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. ரொம்ப செய்ய வராப்புல அவரு. ப்ராடக்ட் வாங்கிட்டீங்களா? இப்போ அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஆனால் பாக்ஸோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு?
ப்ரோ ஆக்சுவலி ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் செக் பண்ணிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நானுமே செக் பண்ணிட்டு தான் வீடியோலேயே போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி போடுங்க, பாருங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா பேக்கேஜிங் பார்க்கும்போது தெரியுங்க, ரொம்ப ஒரு மட்டமான ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து அப்போல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் நம்ம ஜிஃபேம்க்குலாம் கொடுத்துட மாட்டேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணேன். கிட்டத்தட்ட ஏர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணி 1 மணி நேரம் யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக 100% ஃபுல்லிலே இருந்துச்சு. நல்லா அது பாட்டுக்கு பேக்கப் பார்க்க தான் டப்பா குட்டியாக இருக்கும். இங்கிட்ட எடுத்தோம்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எடுத்து பண்ணியாச்சு. செகண்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ ப்ரோ உங்கள் பேர் நிசாந்த் ப்ரோ. நிஷாந்த். ஸோ நிஷாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க? இதை பற்றி எதுக்காகனா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்காக தான் ப்ரோ. நான் இங்கே ப்ரீகாஸ் இன்ஜினியர் இருக்கேன் ப்ரோ. இப்போ இதேமாரி ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வேலை ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? அடுத்தவங்களே விட்டுருங்களேன். இல்லை இது வந்து ஈஸியாக ரொம்ப ஒன்றும் லாஜிக்கெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து எல்லாமே வந்து எக்ஸிட் பண்ணுற ட்ரெயின் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா வந்து டைம் இப்போ வந்து இவங்க காஸ்டிங் ஷீட்டாக பண்ணியாச்சுன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். சரி, ஒரு சைட்டு பொறுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பிளானை மேக் பண்ணி ப்ரீ பிளானை மேக் பண்ணி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆர்டர்லாம் கொடுத்து அதுக்கு ஃபேக்ட்ரியிலே வந்து எல்லா மெட்டீரியலை ரெடி பண்ணி டைரெக்டாக வந்து சைட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து எரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் என்னென்ன ஈஸி ஒர்க்கு தான், பட் கொஞ்சம் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கு தென் வந்து எல்லாமே எடிட் பண்ணுறது மெட்டீரியல் என்ன இருக்குல்ல ட்ரெயின் வச்சு தான் எல்லாமே கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த வெயில் தான். வெயில் வந்து வெயில் ஜிபே இது ஆக்சுவலாக என்ன வருது இங்கே என்ன சொன்னீங்க? இது பெரிய மால் வர போகிறது. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்தில் ரொம்ப பிரமாண்டமான ஒரு சவுதியில் வந்து ஒரு பெரிய மால் வருது. சவுதியிலே பெரிய மால். சவுதியிலே ஜிஃபேமே பெரிய மால் ஒன்று அவென்யூ மாலா? அவென்யூ மால்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கும் போகுது, எங்கேயோ போகுது, அப்படியே ரோட்டுக்கு வந்தாண்டது இப்படி வருது. இந்த மாதிரி எத்தனை டவர் வருது? நீங்கள் 5 டவர் அடுக்கடுக்காவா இல்லை கீழேயா? இதோட ஹைட்டை வந்து இதுக்கு மேலே வைக்க போகிறோம். இல்ல 5 டவர் இப்படி ஒண்ணு அதுக்கு மேல இன்னொன்னா இல்ல? ஓ இப்படி. சிங்கிளா வந்து ஒரு 5. சுஜிஃபேம் இந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா ஓ இதோ பாருங்க மாடல். ஐயோ கற்பா தெரியுதா இல்லைன்னு தெரியல. வீடியோல தெரியுது. ஸோ இதுதாங்க ஆக்சுவலா இப்போ இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு ஜிஃபேமே. ஸோ அதில் தான் நம்ம ஜிஃபேம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்க. ப்ரோ பார்த்து சேஃபா வேலை செய்யுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனால கொஞ்சம் ஒரு இதுதான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எத்தனை ஹவர்ஸ் டியூட்டிலாம்? எங்களுக்கு வந்து 10 ஹவர்ஸ். ஓடி ரெகுலரா செய்யணும்னு சொல்லுவாங்களா? இல்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, 10 ஹவர்ஸ் தான். மற்ற யாராவது இருக்காங்களா கம்பல்சரி ஓடி செஞ்சுட்டு தான் போகணுன்ற மாதிரிலாம்? நிறைய சப்ஜெக்ட். ஓ ஆக்சுவலாக நீங்கள் என்ன போஸ்டிங் இருக்கீங்க? சைட் இன்ஜினியர். அவரு சைட் இன்ஜினியர். ஸோ 2 பேருமே சைட் இன்ஜினியர் தான். நல்லா இருங்க ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நல்லபடியா இருங்க, சேஃபா இருங்க. ப்ராடக்ட் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல ரிவ்யூ கொடுக்குறீங்க. ஓகேவா? நான் அதை யூடியூப்ல போடணும். ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ. பார்த்து சேஃபா இருங்க. லவ் யூ ஆல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இப்போ வாங்க சாப்பிட போகலாம் வீட்டுக்கு. அண்ணனும் சாப்பிடாம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரிவா அப்படியே நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. 60 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கு ஜிஃபேமே. ஸோ லெட்ஸ் கோ. 5 மணிக்கு வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து பிக்கப் பண்ணி அவங்களோட புது வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் பழைய வீட்டில் விடணுமா. ஸோ அவங்கள போய் பிக்கப் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம ப்ராடக்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஜிஃபேம். ஸோ அதுவும் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். வாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுலை பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சவாரி முடிச்சுட்டு அது போகணும். அடுத்து ஏர்போர்ட்டுக்காக ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இங்கே தான். ஸோ அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஜிஃபேம். ஓகேவா? சரி இப்போதைக்கு வாங்க சர்னு கிளம்புவோம். கோப்ரோ அது இதுன்னு எல்லாமே செட்டப் பண்ணுறதுக்காக ஆர்டர்லாம் திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டுட்ருக்கேன். வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் நம்ம வீடியோ எடுக்கிற டோட்டல் என்டையர் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் கையில் பிடிச்சிட்டு இப்படி அப்படிலாம் நம்ம போட்டு தேவையில்ல. ஸோ பார்ப்போம் என்ன ஜிபேம். ஓகேவா? சரி வாங்க ஜிபேம் போவோம். ஜிபேம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் மட்டும் ப்ரூஸ்டர் சாப்பிடல, டக்குன்னு இவரும் ப்ரூஸ்டர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இவரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர் வந்து ஆர்டர் சொல்லியிருக்கோம். உள்ளே வந்து ஒரு தலைவர் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாரு. வாங்க டக்குன்னு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜிபேம். உள்ளத்துக்கு போட்டாருப்பா. ஐயோ அதுக்குள்ளே போட்டாரு. அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே உள்ளத்துக்கு போட்டு மூடிட்டாரு. 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுமா. வாங்க இந்த மிஷினுக்குள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நல்லா சுட்ட வரும். காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குன்னு. ரோஸ்டர்டு வந்தது வீடியோ எடுக்கிறது கூட ஞாபகம் இல்லாமல் நான் மாட்டுக்கு அடித்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கேன் தான் பார்த்துக்கோங்களேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசமாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. 1 2 3 4 பீஸ் கிடைக்கும். 2 பீஸை முடிச்சுட்டேன் சோலி. அடுத்த பீஸ் இங்கே இருக்குது. இதோட சொல்லி முடிப்பேன் இப்போ. ஜிஃபேமே மதிய சாப்பாடு நல்லபடியாக முடிஞ்சது.
அண்ணா வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு வருது, வாங்க போகலாம். ஓகே ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சிங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 8 போகுது நெருக்கி. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக நம்ம சப்ஸ்கிரைபரோட வீட்டுக்கு தாங்க போகிறோம். அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை மீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவங்க பையனை மீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு காம்போ ஆஃபர் அவங்களும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி தான் உட்காந்துருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வார்ம் அப்பில் விட்டாச்சு. ஸோ இப்போ வாங்க கிளம்புவோம். வண்டி லைட்டு மட்டும் இன்னும் போடல. சரி பாரு போயிட்டு வரேன். ஓகே ஜிஃபம். ஸோ இப்போ இது முடிச்சாச்சா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கடா போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக வந்து இதுக்கு போகிறோம். எங்கடா அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு வர போகணும். ஸோ ஏர்போர்ட்டுக்கு அது என்னன்னு சொல்லி அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணுவோம். அவர்கிட்ட இந்த காம்போவை கொடுப்போம். கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிளம்புறோம். ஸ்ரீலங்காலேருந்து நம்ம இலங்கை நண்பர் ஒருத்தர் வராராம். ஸோ அதனால் அவரே நம்மளை காண்டாக்ட் பண்ணார், ப்ரோ வாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அதனால் ஏர்போர்ட் போகிறோம். 10 மணிக்கெலாம் 9:30 to 10 மணிக்குள்ளே அவர் வந்துடுவார். ஸோ நம்ம இப்போ கிளம்புனா தான் நம்மளோட ஜிஃபேமை போய் அவங்க வீட்டில் பார்த்துட்டு டீ கொடுத்தாங்கன்னா டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ ரியலி ஸோ ஹாப்பி ஃபார் தட். நம்மளையும் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்றத வீட்டுக்கு. ஸோ எஸ் வாங்கோ இப்போ சார் நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம். வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டியாச்சு. இப்போ ரோட்டு பக்கம் போவாங்க. நம்ம ஜிஃபேம் வந்து வீடு ஐ திங்க் இங்கே தான் எங்கேயோ மேலே இருக்குது. ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குதுங்க. வாங்க போயிட்டு அவங்க பையனை போய் மீட் பண்ணிவிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வழக்கம் போல் கிளம்பிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஏர்போர்ட் நோக்கி. மணி வந்து 9 ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் வந்து லேண்ட் ஆகிட்டாராம். ஸோ இந்த பக்கம் இந்த என்னடான்னு பார்த்தா டிராஃபிக்கு கொஞ்சம் நம்மளை போட்டு மக்கர் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, சரி வாங்க போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் போன உடனே அவர் விடமாட்டேன்ட்டார். உட்காந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ சிக்கன் குழம்பு, அப்புறம் இடியாப்பம், அப்புறம் வஞ்சர மீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வறுத்து வச்சாங்க. ஐ திங்க் ஸோ அது வஞ்சர மீன் தான். ஸோ ஆனால் பட் என்னன்னா என்னால் எதையுமே அதிகமாக சாப்பிட முடியல. அவங்க வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, என்னால் அதிகம் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம சாயந்தரம் தான் ஜெஃபேம் நம்ம ப்ரூஸ்டர் அடித்தோமா. ஸோ அதனால் வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் சரியாக என்னால் சாப்பிட முடியல. நானும் எந்திரிச்சிட்டு அவர் சாப்பிடுங்கன்னாரு. கொஞ்சம் மீனே பாதி மிச்சம் வச்சுட்டு எந்திரிச்சிட்டேன்னா பாருங்களேன், எனக்கு மனசு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஐயோ தான் நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு. பட் உடம்பு ஒத்துழைக்கல. அதுவும் இல்லாமல் நம்ம அதிகமாக சாப்பிட்ற ஆளும் கிடையாது. அதனால் வந்தாச்சு. ஸோ இன்ஷால்லா இன்னொரு நாள் பார்க்கலாம் ஜி. ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாங்கிட்டார். மீட் பண்ணதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜிஃபேம் அடுத்து இன்னும் 2 ஆர்டர் வந்திருக்கு. பட் அதை நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ண முடியாது. பிகாஸ் ஏர்போர்ட் சவாரி போயிட்டுருக்கோன்றதால நாளைக்கு அந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண பார்ப்போம். இப்போதைக்கு நேராக நம்ம கஸ்டமரை கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சர்னு எப்படியாச்சும் நம்ம போகணும் ஜிஃபேமே. வாங்க அவர் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே வரதுக்குள்ளே கிளம்பணும் நம்ம. வாங்க போகலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு அவுட்டரில் வந்துட்டோங்க. ஸோ பக்காவாக வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். கஸ்டமரும் வந்து இறங்கிட்டாங்க. 20ஆம் நம்பர் தூணில் நிற்கிறாங்களாம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க இந்த வாட்டி. ஸோ அந்த பக்கம் போனதால அவங்க வீட்டில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. சர்சாட்டி இன்னொரு 5 மினிட்ஸ்க்குள்ளே 10 மினிட்ஸ்க்குள்ளே அங்கே நம்ம போய் ரீச் ஆகிடுவோம் நல்லபடியாக இன்ஷால்லா. ஸோ ரீச் ஆகிட்டு உடனடியாக கஸ்டமரை கூட்டிகிட்டு போவோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. உள்ள பார்த்தா தெரியும். இது அவங்க கம்பெனி கொடுத்த அக்காமடேஷன் பில்டிங். இது ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெபன்னு சொல்லக்கூடிய ரொம்ப வெளியே இருக்கும். இப்போ இங்கிருந்து நம்ம வீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக லொக்கேஷன் போடுறோம் பாருங்கள். மை எக்ஸிட் 14 ரூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பார்ப்போம். போட்டு தாக்கு. இங்கேருந்து இன்னும் 34 கிலோமீட்டர் 45 நிமிஷம் காட்டுது. வாங்க அடிச்சு நவுத்துன்னு பிரின்னு இப்போ இங்கேருந்து நம்ம பிரித்து போகணும். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஏரியா இன் சவுதி அரேபியா, குறிப்பாக ரியாத்தில். தனியாக அவுட்டர்லலாம் மாட்டிட்டோம் வச்சு சம்பவம் பண்ணிவிடுவானுங்க. அதாவது இந்த ராபரி பண்ணுறதெல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப நடக்கும். ரொம்ப உஷாராக இருக்கணும் ஜிஃபேம். பார்த்து ரொம்ப உஷாராக இருக்கணும். வாங்க இந்த ஏரியா விட்டு முதல்ல நம்ம கிளம்பி போயிடுவோம். டைம் இஸ் நவ் 11:49. 11:49 ரீச் ஆகும்னு காட்டுது. 11:05 ஆகுதுங்க. வாங்க ஜிஃபேம் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இன்றைய டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத பார்த்துட்டு பாருங்களா ஜிஃபேமே. அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு டேஞ்சராக தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். வீடியோவில் கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. ஆனால் நைட்டில் எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ இருட்டாக தெரியுது தெரியுமா அதெல்லாம். ஸோ ஐஃபோன் குவாலிட்டி கேமராங்கிறதால கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அது காட்டுது நமக்கு. அப்படியே ஒரு இதாக வருதுங்க. சரி ஒரு பக்காலா வந்தால் ஒரு ஜூஸ் வாங்கி ஒன்று குடிக்கலாம், வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே நானும் போயிட்டுருக்கேன். இன்னும் 29 கிலோமீட்டர் நமக்கு இருக்குது ஜிஃபேம். ஆஹா பக்காலா. ஆனால் அது ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்குது. இங்கெல்லாம் அசால்ட்டாக ராபரி பண்ணி விட்டுறது, பிடிக்கிட்டு விட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும் தனியாலாம் மாட்டினோம்னா. அதனால் இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் ரொம்ப டேஞ்சர் தாங்க. இந்த லப்பன்னு தரையா பக்கம்லாம் இருக்கவங்களாம் சிட்டி விட்டு அவுட்டர் அப்படிங்கக்குள்ளே உங்களுக்கே புரியும். ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி வாங்க ஜிஃபேம் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம நேராக இப்போ வீட்டுக்கு போவோம்.
ஓகே ஜிஃபம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டியாச்சு. அண்ட் அந்த பக்கம் பாருங்கள், கார் மேலே உட்காந்துட்டு இந்த பூனைக்காரன் பண்ணுற வேலை. அவனோட குட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். எல்லாம் அந்த சோஃபா மேலே 3 பூனையும் உட்காந்துருக்கு. எனிவே, ஸோ டாபிக்கு நம்ம வந்துடுவோம். டுடே டர்ன் ஓவர் பிஸ்னஸில் எத்தனை பாயிண்ட் நீ டெலிவரி டோட்டலாக பண்ணி முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துச்சு. அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ 20, 40, 60ன்னு சொல்லி அதில் ஒரு 20 சொல்லி 20 சொல்லி 3ல் வந்து பார்த்திங்கன்னா 60 ரியால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிவரி என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டால் காலைல ஒரு 12 ரியாலுக்கு பண்ணேன், அப்புறம் ஒரு 15 ரியாலுக்கு பண்ணேன். டோட்டல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இத்தனை ரியாலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ரியாலுக்கு இப்போ நம்ம ஒரு ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி லபன் கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் போய்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஓடி வந்தாங்க. ஸோ டோட்டல் இன்றைக்கி இன்கம் எனக்கு தெரிஞ்ச ரஃபான ஒரு கணக்கு போட்டால் கூட ஒரு 160, அப்புறம் ப்ளஸ் ஒரு 170, 180, 185, 187 ரியால் வந்து பார்த்திங்கன்னா டுடே இன்கம்ங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரியாலுக்கு நான் வந்து பெட்ரோல் மட்டுமே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே பார்த்துக்கலாம் ஜிஃபேம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க தான் நிறைய பேத்துக்கு பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் வந்து டெலிவரி அவ்வளோதான். ஒரு டோட்டல் கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 90 ரியால், 10 ரியால் டெலிவரிக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரியால் ப்ராஃபிட். அதை நான் டெலிவரின்னு கூட நினச்சி கணக்கில் வச்சுக்குவேன். இல்லை 10 ரியால் 20 ரியால் ப்ராஃபிட்னே கூட வச்சுக்கலாம், 20 ரியால் டெலிவரி காசுன்னு வச்சுக்கலாம். பட் நான் எதை வச்சு பண்ணுறேன்னா, நீங்கள் வாங்கிட்டு வர சொல்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கணக்கு. ப்ரோ எனக்கு அது வேணும், கொண்டு வந்து கொடுங்க, டெலிவரி காசு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட பொருளை வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் எனக்கு 20 ரூபா கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ராவாக. மற்றபடி அதை நீங்கள் 10 ரூபா ப்ராஃபிட்டில் 10 ரூபா டெலிவரி அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை ரெண்டையுமே டெலிவரி நினச்சிக்கலாம், ரெண்டுமே ப்ராஃபிட் நினச்சிக்கலாம். ஓவராலாக 20 ரூபா தாங்க நமக்கு கிடைக்கும். ஸோ 3 ப்ராடக்ட் இன்றைக்கி விற்றோம். இன்னும் 2 கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் தான் என்கிட்ட இருக்குது, இன்னொன்று போய் நான் வாங்கிட்டு வரணும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே நம்ம டெலிவரி பண்ணுற போய் பார்க்கணும். வாங்கினாங்கன்னா ஓகே, டக்குன்னு மைண்ட் மாறிச்சு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது பேச்சு வேறு. பட் ஸ்டில் டெலிவரி பண்ணல. பட் அவங்க 2 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, நாளைக்கு பண்ணணும். அடுத்து யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். ப்ரோ நான் ரியாத்தில் இருக்கேன், எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னீங்கன்னா காம்போ ஆஃபர் வித் இந்த லைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம். இன்கொயரிஸ் நிறையா வருது, பட் எல்லாமே லாங்காக இருக்கிறதால முடியல. என்னடா இவ்வளோ வியூஸ் போயிருக்குது, 55,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. அடுத்த ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு 18,000, 20,000 பேர், 30,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. நெருக்கி 1,00,000 பேர் பார்க்க போகிறாங்க. 5 ப்ராடக்ட் தான் வித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், சக்ஸஸ்ஃபுல்லாக 3 கொடுத்தாச்சு, இவ்வளோ தான் வித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இன்கொயரிஸ் அதிகமாக வருது, லாங் டிஸ்டன்ஸில் வராங்க, அதனால தான் என்னால் பண்ண முடியல ஜிஃபேம். ஸோ ரியாத்தில் யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், மறக்காமல் இது பண்ணலாம். அடுத்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், குறிப்பாக ஜென்ஸுக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அதை நான் லான்ச் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. அது என்ன ஏதுன்றதை அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? சரி ஜிஃபேம், இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, என்ன பழிச்சு காட்டுறேன். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜிஃபேம். லவ் யூ ஆல். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஜிஃபேம். பை பாய்.